வணக்கம் பிரவீன். சென்னை அடுத்த திருவேற்காடு அயனம்பாக்கத்தில் அப்பு பிரியாணி கடையின் சொந்தமான பிரியாணி தயாரிக்கும் இடம் செயல்பட்டு வந்தது. இந்த அப்பு பிரியாணி கடை என்பது கடந்த சில மாதங்களாக யூடியூப் உட்பட சமூக வலைதளங்களில் மிகுந்த பேசப்படும் ஒரு கடையாகவே இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த கடையின் உரிமையாளர் முதலாக இந்த பிரியாணி கடையை போட்ட அயனம்பாக்கத்தில் அருகேயே ஒரு இடத்தை குத்தகைக்கு எடுத்து அந்த இடத்தில் பிரியாணி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்தார். அவர் மேலும் பல கடைகளை திறந்ததால் இதே கடை இந்த இடத்தில் வைத்து அவர் மற்ற கடைகளுக்கும் பிரியாணியை சமைத்து அவர் எடுத்து சென்று கொண்டிருந்தது தெரிய வந்தது. இந்நிலையில் இது குறித்து இந்த பிரியாணி தயாரிக்கும் இடம் குறித்து ஏற்கனவே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்து அவர் அதற்கான லைசன்ஸை பெற்று வைத்திருந்தார். இந்நிலையில் இன்று சீல் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு நாங்கள் பிரியாணி தயாரி செய்யும் இடம் மாற்றப்படும் என அவர் தெரிவித்ததை அடுத்து அவர் வைத்திருந்த லைசன்ஸை திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் அவர் ஒப்படைத்ததாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி போஸ் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் ஒரு மாதத்திற்கு முன்பே அந்த லைசன்ஸ் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் கடந்த பல நாட்களாகவே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியும் அதனை கேட்காமல் அதே இடத்தில் வைத்து அவர் பிரியாணியை சமைத்து வைத்திருந்தார். அந்த இடத்தை சுற்றிலும் ஒரு சுகாதாரமற்ற சூழல் நிலவி வந்ததாக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் சமூகங்களும் பல குற்றச்சாட்டை உணவு பாதுகாப்புத்துறைக்கு அனுப்பி வைத்த வண்ணம் இருந்தனர். இந்நிலையில் தான் இன்று காலை இந்த பிரியாணி தயார் செய்யும் இடத்திற்கு விரைந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கு சுகாதாரமற்ற சூழலில் பிரியாணி சமைக்கப்படுவதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அதன் உரிமையாளர் அப்புவிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். அந்த லைசன்ஸையும் அவர் ஒப்படைத்த தகவலையும் அவர்கள் தெரிவித்து அந்த இடத்திற்கு சீல் வைக்க முயன்றனர். இதனால் ஆத்திரமடைந்த கடையின் உரிமையாளர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் அதிகாரிகள் அப்புறப்படுத்திய டபராக்களை சாலையில் வைத்து ஆர்ப்பாட்டம் செய்யும் முயற்சியிலும் ஈடுபட்டார். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியதால் திருவேற்காடு போலீசாரும் அங்கு குவிக்கப்பட்டனர். இதனிடையே இவ்வளவு கலைபுரங்களுக்கு இடையிலும் உணவு பாதுகாப்பு துறைகள் கராராக அந்த கடைக்கு உணவு தயாரிக்கும் அந்த பிரியாணி தயாரிக்கும் இடத்திற்கு சீல் வைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. பிறகு